மாவட்டம் இரும்பு பாலம் என்னுமிடத்தில் கேரளாவில் இருந்து கூடலூர் வழியாக கர்நாடகா செல்லும் வாகனங்களை மறித்து அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது லாரி மற்றும் வாகனங்களில் உரிய ஆவணங்கள் இன்றி மறைத்து எடுத்துச் செல்லப்பட்ட 11,80,000 ரூபாய் பணத்தை கைப்பற்றிய தேர்தல் பறக்கும் படையினர் அவற்றை கூடலூர் கோட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனையில் 5,83,500 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மருதூர் சோதனை சாவடியில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் சென்றதாக தஞ்சாவூர் மாவட்டம் கரம்பயத்தைச் சேர்ந்த கலைவாணன் என்பவரின் காரில் 4,80,000 பணத்தையும், திருச்சி மாவட்டம் மணப்பாறையைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவரின் காரில் 1,03,500 ரூபாய் பணத்தையும் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ஈரோட்டில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளின் சோதனையில் ரியல் எஸ்டேட் அதிபரின் 3 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் சிக்கியது. வெட்டுக்காட்டு வலசு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட பறக்கும் படையினர் ரியல் எஸ்டேட் அதிபர் வடிவேல் என்பவரது காரில் சோதனை நடத்திய போது 3 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து உரிய ஆவணங்கள் இல்லாததால் அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் அருகே தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனையில் 2,86,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. செம்பனார் கோவில் மேலமுக்கூட்டு பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் சென்றதாக சண்முக சுந்தரம் என்பவரின் காரில் இருந்து 1,30,000 ரூபாயும், செல்வ கணபதி என்பவரின் காரில் இருந்து 1,56,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. அவற்றை ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் இருந்து சேலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அடரி கிராமத்தில் லாரியை நிறுத்தி சோதனையிட்ட அதிகாரிகள் 2,51,950 ரூபாயை பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவற்றை திட்டக்குடி தாலுகா அலுவலகத்தில் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே செட்டியப்பனூர் பகுதியில் முட்டை ஏற்றி சென்ற மகேந்திரா பிக்கப் வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 2,01,900 ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே புஞ்சைப்புளியம்பட்டி டானாபுதூர் பகுதியில் உள்ள சோதனை சாவடியில் வெங்கடாச்சலம் என்பவரின் காரில் சோதனை செய்ததில் 1,95,000 ரூபாய் பணம் இருந்த நிலையில் அதற்கு முறையான ஆவணங்கள் இல்லாததால் அவற்றை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.